வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஊர் சைடில் பொங்கல் குழம்பு பண்ணுவாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். கேரட் பீன்ஸ் சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டேன். பொதுவாக இதுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் தாங்க எடுத்துக்குவாங்க. தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த 3 தக்காளியை சேர்த்து அதையும் வேக வச்சு தக்காளி வெந்த உடனே தனியாக தக்காளியை மட்டும் எடுத்து மசிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே துவரப்பருப்பு, அவரைக்கொட்டை பருப்பு, சுண்டல் சேர்த்து வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேங்க. சாம்பார் தூளுக்கு கொடுத்துருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல காய் வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா 2 ஸ்பூன் தேங்காவை நல்லா அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு நான் வெங்காயம் போட்டு தாளிச்சு அதுலயே சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்து எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரான சுவையான பொங்கல் குழம்பு ரெடிங்க. நம்ம ஊர் பக்கம் இதுல நிறைய காய்கறிகள், நிறைய கிழங்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்கங்க. நம்ம வீட்டுல நானும் சாய்க்குட்டியும் மட்டும் தாங்க. நீங்க உங்க வீட்டுல பொங்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க.